வணக்கம் மக்களே. இது ஏற்கனவே போட்ட அந்த காணொலியினுடைய 2வது பாகம். அதாவது நம்ம இந்த வடமாநில தொழிலாளர்கள் தமிழர்கள் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த காணொலியுடைய 2ஆம் பாகம். ஸோ நம்ம வழிமுறைகள் தான் சொல்லியிருக்கோம். இப்போ முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்ம எப்படி இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறை சொல்கிறோம். இப்போ இந்த புகைவண்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வடமாநில தொழிலாளர் உள்ளே புகுந்து தேவையற்ற பிரச்சனைகளாக ஏற்படுத்துகிறாங்க இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய மகளிருக்கு, அதில் பயணிக்கக்கூடிய மற்ற பயணிகளுக்கு. அதனால் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கணும், அதுவும் துப்பாக்கியோடு இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இது இருக்குன்னா பாதுகாப்புக்காக. அதுக்கப்புறம் இந்த நிறுவனங்கள் வட மாநிலத்துக்கு ஆட்களை நீங்கள் பணியமர்த்தக்கூடிய அந்த தமிழர்கள் இல்லை பிற இனத்தை சேர்ந்த முதலாளிகள், இந்த முதலாளிகள் லாப நோக்குக்காக தான் அவங்களை இங்கே பணியமர்த்துறாங்க. அந்த லாப நோக்குக்காக பண்ணக்கூடிய விஷயத்த இனிமே அந்த மாதிரி செய்யாமல் 90% தமிழர்களை இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பணியமர்த்த வேண்டும். அது சாதாரண டீ கடையாக இருந்தாலும் சரி, இல்லை மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரே விஷயம்தான். 90% தமிழர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். 10% பிற மாநிலத்தவர்களை பணியமர்த்தலாம். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க பிற மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறாங்க, வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறாங்க. அந்த காரணத்திற்காக தான் இந்த 10% சொல்கிறோம். ஏன்னா இங்கேயும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கான். இதை இருக்கும்போது இவங்களுக்கு வேலையை கொடுக்காம ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவனையும் இந்த குடிக்க வச்சு போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி அவனை வேலைக்கு வர விடாமல் பண்ணி அவனை வெளியில் வேலையிலேருந்து அகற்றி வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வேலைக்கு ஆள் வைக்கிறது ஒரு சதி திட்டம். இந்த சதி திட்டத்தை மத்திய அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அப்படி தான் தெரியுது. ஏன்னா வரவங்க வடக்காரர்களாக இருக்கனால இவங்களுக்கு அங்கே வாக்கு கிடைக்கும் அப்படின்றக்காக தான் அவங்களை இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அதனால் இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மத்திய அரசு செய்யக்கூடிய இந்த சதி திட்டத்தை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இது மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் இங்கே அதிகமான இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதாவது குறிப்பாக வட மாநிலத்தவர்கள் அதிகமாக இங்கே வராங்க. அதனால் அவங்களுடைய பாஜகவின் சதி திட்டமாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசாங்கம் சரி, அதிமுக அரசாங்கம் சரி, இவங்களெல்லாம் உள்ளே வர வெட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தானே இவ்வளோ பேர் வந்தாங்க. இங்கேருந்து இவ்வளோ பேர் வந்தாங்க. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருந்தாங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வடக்கர்கள் இங்கே இருந்தாங்களா? என் கேள்வி அதுதான். அப்படி இல்லைல்ல. எப்படி இவ்வளோ பேர் திடீர்னு வந்தான்? ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சதித்திட்டம், தமிழர்களை குடிக்க வச்சு வெளியில் வேலையிலேருந்து அப்புறப்படுத்தணும். இது இல்லாமல் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேற கொஞ்சம் பேர் போயிட்டு வேலையே பார்க்காம அந்த விவசாய தொழிலேருந்து அதுலேருந்தும் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்த மாநிலத்தில் இருக்க மக்களை உழைப்புலேருந்து வெளியில் அகற்றிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வழிபாட்டு தலங்கள்லேருந்து ஏற்கனவே அகற்றிட்டான். என்னென்னா அவன் மொழியை கொண்டாந்து உள்ள வச்சுக்கிட்டு சமஸ்கிருதத்தில் தான் ஓதுவேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் தப்பு. அதுக்கு அடுத்தது இந்த வேலையிலேருந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற நிறுவனங்கள் நம்ம கிடைக்க வேண்டிய வேலைகளை கிடைக்காம இந்த மாதிரி குடிக்க வச்சு மதுக்கும் இந்த மற்ற போதைப் பொருள் கடுமையாக்கி அதுலேருந்து வேலையிலேருந்து அதாவது ஒரு காரணமாக காட்டி முதலாளிகள் வேலைக்கு இவங்கள்ட்ட இருக்காம வட மாநிலத்திலேருந்து வர சொல்லி அவங்கள வச்சுக்கிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இந்த நிறுவனங்கள்கிட்ட கமிஷனை வாங்கிக்கின்னு அவங்கள அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்குது உள்ள. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு இவங்கள வச்சு வாக்கு வாங்கலாம். எதிர்காலத்தில் இவங்க இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னாடி அமைக்கிறதுக்கு இப்போவே திட்டம் போட்டு போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ உடனே இவங்கெல்லாம் பெருகிட மாட்டாங்கல்ல. படிப்படியாக ஒரு 50,000 பேர், 1,00,000 பேர் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்க தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும், பிரச்சனைகள் வரும், குற்றங்கள்லாம் நடக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவங்களுக்கு அந்த வாக்கு வேணும், இங்கே ஆட்சி அமைக்கணும். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ஒட்டுமொத்த இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பிடிச்சிட்டாங்க. இப்போ மேற்கு வங்கத்தையும் பிடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது கேரளாவும் தமிழ்நாடும் தான். கேரளாவில் ஏற்கனவே தேசிய கட்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காங்கிரஸ் இப்போ ஆட்சி அமைச்சிருச்சு. அங்கேயும் எப்போ வேணாலும் உள்ளாட்சி தேர்தலில் நிறையா சீட்டுகள் பாஜக ஜெயிச்சிருக்குது. அதனால் நீ அடுத்த அங்கே இருக்க தேர்தலில் வெற்றியை பெறணும் அடுத்த தேர்தலில் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கடைசி குறி எது அப்படின்னா தமிழ்நாடு தான். அதுக்கு இப்போ முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பாஜக கண்டிப்பாக அதனுடைய முயற்சியில் தமிழ்நாட்டில் கை வைக்கும் போது தோத்துவிடும். அது இது வரைக்கும் ஜெயிச்சது எல்லாத்தையும் மொத்தமாக இழக்கக்கூடிய சூழல் உருவாகும். இது வரைக்கும் எல்லா இடத்துலேருந்து தமிழர் அடித்தாங்க. இங்கே கை வச்சோன்னே இது வரைக்கும் அடித்ததோடு சேர்த்து அவங்க மொத்தமாக இங்கேருந்து துரத்தப்படுவாங்க. இந்தியா விட்டே துரத்தப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பழைய ஸ்டெப்பி புள்ளியிலேருந்து தானே வந்தாங்க. திருப்பி அங்கேயே துரத்தப்படுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த காணொலி வாயிலாக பயன்படுத்த சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எங்கேருந்து அடித்தாலும் இவங்க நான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க, இவங்களை என்ன வேணால் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க குறி வச்சு. ஆனால் அது எல்லா தடவையும் சரியாக வராது. இனிமே இருக்கக்கூடிய காலங்கள் தமிழர்களுக்கான காலங்கள். அது தெரியாமல் தவறாக செயல்பட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு அதுக்கான தண்டனைகள் கிடைக்கும்போது முடிச்சுக்கிட்டுருவாங்க.
இப்போ அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் வந்து சதித்திட்டம் தான். இதை தான் நம்ம முறியடிக்கிறதுக்காக இந்த தாவேக்கா அரசுக்கு நம்ம சொல்கிறோம். இதை மாதிரி நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்னு சொல்லி. இது செஞ்சாங்கன்னா மக்களுக்கு வந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும், குற்றங்கள் குறையும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்றத இந்த காணொலியில் பதிவு பண்ணிக்கிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பில் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் மக்களே. உண்மையிலே இந்த மாநிலத்துக்கு மக்களுக்காக நம்ம வந்து உறக்க குரல் கொடுத்துக்கிறோம். அது இந்த காணொலி வாயிலாக நம்ம தாவேக்கா அரசுக்கு நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கிறோம். அது அவங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. இது மூலமாக செய்யும்போது எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும், வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்படும் அப்படின்ற குறிப்பாக தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலி உங்களுக்கு சந்திக்கிற மக்களே. தமிழ் என்றும் வாழ்க, தமிழர் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.